ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களோட எதிர்காலத்துக்கான ஒரு அருமையான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்கீமோட நேம் RPLIன்னு சொல்லக்கூடிய ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். இந்த ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் RPLIல மொத்தம் 6 விதமான ஸ்கீம்ஸ் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் கிராம் சுரக்ஷா. செகண்ட் ஒன் கன்வெர்டபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் கிராம் சுகிதா. Third one, endowment assurance, Gram Santosh. Fourth one, 10 years rural postal life insurance, Gram Priya. Fifth one, anticipated endowment assurance, Gram Sumangan. Sixth one, children policy, Baljivan Bima. இந்த RPLIல இருக்க 6 ஸ்கீம்ஸ் பத்தின டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். RPLIல ஃபர்ஸ்ட் ஸ்கீமான ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் கிராம் சுரக்ஷா. இந்த ஸ்கீம் பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஸ்கீம்ல நீங்க எவ்வளவு அமௌண்ட்க்கு பாலிசி எடுத்திருக்கீங்களோ அந்த பாலிசி அமௌண்ட் பிளஸ் அதுக்கான போனஸ் ரேட்டோட ஆட் பண்ணி மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது நீங்க எத்தனை வருஷம் பாலிசி எடுத்திருக்கீங்களோ அத்தனை வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளைம் பண்ணிக்கலாம். ஒருவேளை 80 வயசு முடியறதுக்கு முன்னாடி பாலிசி ஹோல்டர், அதாவது யார் பேர் மேல பாலிசி இருக்கோ அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க யாரை நாமினியா வச்சிருக்காங்களோ அந்த நாமினிக்கு, அப்படி நாமினி செட் பண்ணலன்னா யார் அவங்களோட சட்டப்படியான வாரிசோ அவங்களுக்கு பாலிசி ஹோல்டர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் பிளஸ் அதுக்கான போனஸ் ரேட்டோட ஆட் பண்ணி பே பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த RPLI ஸ்கீம்ல நீங்க 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட மினிமம் ஏஜ்னா 19 இயர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பாலிசிக்கான மெச்சூரிட்டி பீரியட் 36 வருஷம் எடுத்துட்டோம்னா நீங்க மாசம் மாசம் பே பண்றீங்கன்னா வித் டாக்ஸோட 31 ரூபாய் மாசம் பே பண்ண வேண்டி இருக்கும். மெச்சூரிட்டி பீரியடான 36 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கட்டியிருக்க 20,000 ரூபாய் பிளஸ் அதோட போனஸ் ரேட்டான 43,200 ரூபாய் ஆட் பண்ணி 63,200 ரூபாய் உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. இந்த ஸ்கீம்ல GSTயும் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்திருக்க 43,200 ரூபாய் போனஸ் GSTலாம் கட் ஆனதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்க போனஸ் ரேட். இந்த ஹோல் லைஃப் அஷூரன்ஸ்ல வருஷத்துக்கு உங்களுக்கு 1,200 ரூபாய் போனஸ் ரேட் தராங்க இல்லையா, அந்த போனஸ் ரேட்ல இருந்து 4.5% GST கட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்க அமௌண்ட் தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் போனஸ் ஆட் பண்ணி தருவாங்க. நீங்க இந்த பாலிசியில பே பண்ற அமௌண்ட் மாசம் மாசம் கட்டிக்கலாம், இல்ல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கட்டலாம், இல்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மாதிரி நீங்க பிரீமியம் பே பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த மெச்சூரிட்டி பீரியடான 36 வருஷத்துக்கு முன்னாடி பாலிசி ஹோல்டர், அதாவது யார் பேர் மேல பாலிசி போட்டிருக்கீங்களோ அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பாலிசி அமௌண்ட்டான 20,000 ரூபாய் பிளஸ் அவங்க இவ்வளோ நாள் கட்டியிருப்பாங்க இல்லையா ப்ரீமியம், அந்த ப்ரீமியம் பிளஸ் அதுக்கான போனஸ் ரேட் ஆட் பண்ணி யாரும் அவங்க நாமினியை வச்சுருக்காங்க அந்த நாமினி, அப்படி நாமினி செட் பண்ணலன்னா அவங்களோட சட்டப்படியான வாரிசுக்கு பே பண்ணிடுவாங்க. இந்த ஹோல் லைஃப் அஷூரன்ஸ்ல நாம பாலிசி போடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு, இதுல எவ்வளோ வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். குறைந்தபட்சம் 10,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய பயன்கள் இருக்குது. நீங்கள் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ண 4 வருஷம் கழிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ப்ரீமியமை பேஸ் பண்ணி லோன் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, சம் ரீசன்ஸ்னால உங்களால் இந்த பாலிசியில் ப்ரீமியம் பே பண்ண முடியலன்னா நீங்கள் சரண்டர் பண்ணிக்கலாம், அதாவது க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணி 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நீங்கள் 5 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான போனஸும் கொடுக்க மாட்டாங்க. இந்த பாலிசியை நீங்க RPLIல இருக்க இன்னொரு பாலிசியான எண்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்க உங்களுக்கு 59 வயசு முடியறதுக்கு முன்னாடி செய்யணும். உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா இந்த பாலிசியை ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் பாலிசியாவே கன்சிடர் பண்ணிப்பாங்க. இந்த ஹோல் லைஃப் அஷூரன்ஸ்க்கான போனஸ் ரேட் 60 ரூபாய், 1000 ரூபாய்க்கு 60 ரூபாய் போனஸ் ரேட் தருவாங்க. 19 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்க இந்தியர்கள் யார் வேணும்னாலும் இந்த பாலிசியில இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். RPLIல 2வது ஸ்கீமான கன்வெர்டபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் கிராம் சுவிதா. இந்த ஸ்கீம் பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க, இந்த பாலிசியும் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் பாலிசி மாதிரி தாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் வந்து ஆட் ஆயிருக்கும். அது என்னன்னா, இந்த பாலிசியே RPLIல இருக்க இன்னொரு பாலிசியான எண்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசியா நீங்க பாலிசி ஓபன் பண்ண 5 வருஷம் கழிச்சு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த பாலிசியை எண்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசியை கன்வெர்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா அப்படியே விட்டுட்டீங்கன்னா இந்த பாலிசியை ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் பாலிசியை கன்சிடர் பண்ணிப்பாங்க. இந்த கன்வெர்டபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் கிராம் சுவிதா இந்த ஸ்கீம் ஆஸ் இட் இஸ் ஹோல் லைஃப் அஷூரன்ஸில் இருக்க அதே பெனிஃபிட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே சேம் டு சேம் தாங்க. என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் இன்கேஸ் இந்த பாலிசியை எண்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசியை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா எண்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசியில் என்ன போனஸ் ரேட் கொடுத்துருக்காங்களோ அந்த போனஸ் ரேட் ஆட் பண்ணுவாங்க. கன்வெர்ட் பண்ணலைன்னா ஹோல் லைஃப் அஷூரன்ஸ்க்கு எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆட் பண்ணிப்பாங்க.
19லேருந்து 45 வயசுக்குள்ள இருக்க இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணும்னாலும் இந்த கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர்பிஎல்ஐல தேர்ட் ஸ்கீமான என்டோமெண்ட் அஷூரன்ஸ் கிராம் சந்தோஷ். இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் 2 விதமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். லாங் டேர்மாகவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஷார்ட் டேர்மாகவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். எந்த ஆப்ஷன்ஸுமே இந்த ஸ்கீமில் அவைலபிள் இருக்குது. இந்த என்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ப்ளஸ் அதுக்கான போனஸ் ரேட்டோட ஆட் பண்ணி மெச்சூரிட்டி பீரியட், அதாவது எத்தனை வருஷம் நீங்கள் இந்த பாலிசி போட்டிருக்கீங்களோ அத்தனை வருஷம் கழிச்சு கிளைம் பண்ணிக்கலாம். ஒருவேளை பாலிசி ஹோல்டர், அதாவது யார் பேர் மேலே பாலிசி போட்டிருக்கீங்களோ அவங்க இந்த மெச்சூரிட்டி பீரியட் முடியறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னா அவங்க யாரை நாமினியாக அசைன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு, இல்லை நாமினி செட் பண்ணலன்னா அவங்களோட சட்டப்படியான வாரிசுக்கு பாலிசி ஹோல்டர் எவ்வளோ அமௌண்ட்க்கு பாலிசி எடுத்திருக்காங்களோ அந்த டோட்டல் பாலிசி அமௌண்ட் ப்ளஸ் அவங்க இவ்வளோ நாள் கட்டியிருக்க ப்ரீமியம் ப்ளஸ் அதுக்கான போனஸ் ரேட்டோட ஆட் பண்ணி அவங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. இந்த என்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசி கிராம் சந்தோஷ், இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதில் அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 19லேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்க இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணும்னாலும் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 10,000லேருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த என்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசியை ஓப்பன் பண்ண 3 வருஷம் கழிச்சு நீங்கள் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த லோன் அமௌண்ட்டுங்கிறது நீங்கள் மாதம் கட்டிகிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ப்ரீமியமை பேஸ் பண்ணி தருவாங்க. ஒருவேளை உங்களால் இந்த என்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசியில் கண்டினியூவாக இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா, அதுக்கு ஒரு வேலிடான ரீசன் இருந்துச்சுன்னா இந்த பாலிசி ஓப்பன் பண்ண 3 வருஷம் கழிச்சு நீங்கள் சரண்டர் பண்ணிக்கலாம், அதாவது கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விதமான போனஸ் ரேட்டும் ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த பாலிசிக்கான போனஸ் ரேட் 48 ரூபாய், 1000 ரூபாய்க்கு 48 ரூபாய் தருவாங்க. ஆர்பிஎல்ஐல 4th ஸ்கீமான 10 இயர்ஸ் ரூரல் பிஎல்ஐ கிராம் பிரியா. இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட். யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும் போதே இந்த பாலிசிக்கான பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 4 வருஷம் கழிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து 20% தருவாங்க. 7 வருஷம் கழிச்சு இன்னொரு 20% தருவாங்க. 10 வருஷம் கழிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்லேருந்து 60%, மீதி இருக்க பர்சன்டேஜ் தந்துடுவாங்க வித் போனஸ் ரேட்டோட ஆட் பண்ணி. இந்த 10 இயர்ஸ் ரூரல் பிஎல்ஐ இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கு மினிமம் ஏஜ் 20 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸ்க்குள்ளே இருக்க யார் வேணுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 10,000லேருந்து 10 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண 1 வருஷத்துக்குள்ளே உங்களால் புயல், மழை, இந்த மாதிரியான நேச்சுரல் கெலமிட்டிஸ், இந்த ரீசன்ஸ்னால உங்களால் பே பண்ண முடியலன்னா ப்ரீமியம், அதுக்கு எந்த விதமான வட்டியும் ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்கீமுக்கான போனஸ் ரேட் 45 ரூபாய், 1000 ரூபாய்க்கு 45 ரூபாய் போனஸ் ரேட் தருவாங்க. ஆர்பிஎல்ஐல 5th ஸ்கீமான ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ் கிராம் சுமங்கல். இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது ஒரு மணி பேக் பாலிசி. யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த பாலிசிக்கான பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு அருமையான பாலிசி. இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட், அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்க்கு இந்த பாலிசி வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதோட டென்யூர், அதாவது எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் இந்த பாலிசி போட்டிருக்கீங்களோ அந்த டென்யூரை பேஸ் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட்ஸுங்கிறது 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுவாங்க. ஒருவேளை பாலிசி ஹோல்டர், அதாவது யார் பேர் மேலே பாலிசி போட்டிருக்கீங்களோ அவங்க மெச்சூரிட்டி பீரியட், அதாவது எத்தனை வருஷத்துக்கு இந்த பாலிசி போட்டிருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இறந்து போகிறதுக்கு முன்னாடி பே பண்ணியிருக்க அந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி டைமில் பாலிசி ஹோல்டர் எவ்வளோ அமௌண்ட்க்கு பாலிசி போட்டிருக்காங்களோ அந்த ஃபுல் அமௌண்ட் ப்ளஸ் அதோட போனஸ் ரேட்டோட ஆட் பண்ணி அவங்க யாரை நாமினியாக வச்சுருக்காங்களோ அந்த நாமினிக்கு, அப்படி நாமினி ஆட் பண்ணலன்னா அவங்களோட சட்டப்படியான வாரிசுக்கு மொத்த அமௌண்ட்டும் பே பண்ணிடுவாங்க. இந்த ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான குறைஞ்சபட்ச வயசு 19, அதிகபட்சம் 40 வயசு வரைக்கும் இருக்க இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பாலிசியில் நீங்கள் 2 விதமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 15 வருஷம் பாலிசியாச்சும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா 20 வருஷத்துக்கான பாலிசியாகவும் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். நீங்கள் 15 வருஷத்துக்கான பாலிசி போட்டிருந்தீங்கன்னா 6 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம், 9 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம், 12 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 டைம் உங்களுக்கு 20% தருவாங்க.
மீதி இருக்க 40% அதோட போனஸ் ரேட்டோட ஆட் பண்ணி மெச்சூரிட்டி பீரியட் அதாவது 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் 20 வருஷத்துக்கான பாலிசி போட்டிருந்தீங்கன்னா 8 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 20%, 12 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 20%, 16 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 20%, இந்த மாதிரி 3 தவணையாக தந்துடுவாங்க. மீதி இருக்க 40% அமௌண்ட் ப்ளஸ் போனஸ் ரேட்டோட ஆட் பண்ணி மெச்சூரிட்டி பீரியட் அதாவது 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. இந்த ஆன்டிசிபேட்டட் என்டோமெண்ட் அஷூரன்ஸ்க்கான போனஸ் ரேட் 45 ரூபா. 1000 ரூபாய்க்கு 45 ரூபா போனஸ் ரேட்டாக தருவாங்க. ஆர்பிஎல்ஐயில் 6வது கடைசி ஸ்கீமான சில்ட்ரன் பாலிசி பால் ஜீவன் பீமா. இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த பாலிசி ஹோல்டர் அதாவது யார் பேர் மேலே பாலிசி இருக்கோ அவங்களோட குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கான ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த சில்ட்ரன் பாலிசியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா பாலிசி ஹோல்டர் அதாவது பேரண்ட்ஸ் அம்மா அல்லது அப்பாவுக்கு 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பேரண்ட் அதாவது பாலிசி ஹோல்டர் இறந்துட்டாங்கன்னா சில்ட்ரன் பாலிசிக்கு நீங்கள் எந்த விதமான ப்ரீமியம் பே பண்ண தேவையில்லை. பாலிசி ஹோல்டர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் ப்ளஸ் போனஸ் ரேட்டோட ஆட் பண்ணி இந்த பாலிசிக்கான டென்யூர் அதாவது நீங்கள் எத்தனை வருஷம் பாலிசி போட்டிருக்கீங்களோ அத்தனை வருஷம் கழித்து அந்த குழந்தைக்கு பே பண்ணிடுவாங்க. இந்த சில்ட்ரன் பாலிசியில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுற பாலிசி ஹோல்டர் அதாவது பேரண்ட் அவங்களோட 2 குழந்தைங்களுக்கு பாலிசி போடலாம். 2க்கு மேலே குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாலிசி போட முடியாது. நீங்கள் பாலிசி போடுற குழந்தைங்களோட வயசு 5லேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்த பாலிசியில் நீங்கள் ஒரு குழந்தை பேர் மேலே அதிகபட்சம் 3 லட்ச ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர்பிஎல்ஐயில் இருக்க ஸ்கீமான என்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசி. இந்த பாலிசிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தாங்க இதுக்கும் தருவாங்க. 52 ரூபா தருவாங்க 1040 ரூபாய்க்கு. இந்த ஆர்பிஎல்ஐயில் இருக்க பாலிசிஸ் நீங்கள் கிளைம் பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு பாண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாண்ட் பேப்பர் உங்களோட ஐடி ப்ரூஃப் அதாவது நீங்கள் ஆதார் பேன் கார்டு எது உங்ககிட்ட அவைலபிள் இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகணும். ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்கீமில் லோன் எடுத்துருந்தீங்கன்னா அந்த லோனுக்கான ரிசிப்ட் புக் எடுத்துகிட்டு போகணும். ஒருவேளை பாலிசி ஹோல்டர் இறந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க நேச்சுரல் டெத்தாக இருந்துச்சுன்னா அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் ப்ளஸ் நீங்கள் தான் நாமினி அல்லது சட்டப்படியான வாரிசு அப்படிங்கிறதுக்கான ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். ஒருவேளை பாலிசி ஹோல்டர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எஃப்ஐஆர் காப்பி, அப்படி இல்லைன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போங்க. அதோட சேர்த்து நாமினி ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் தான் நாமினி அப்படிங்கிறதுக்கான ஐடி ப்ரூஃப், அப்படி இல்லைன்னா நீங்கள் தான் சட்டப்படியான வாரிசு அப்படிங்கிறதுக்கான ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அமௌண்ட் மொத்தத்தையும் கிளைம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.